கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 57வது அதிகாரம், சங்கீதம் 57 7 8 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 57 7 8. மைக் இல்லையா? சரி, வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆமாம், சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் நான் என்ன செய்வேன்? விழித்து கொள்ளுவேன். ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை அதிகாலையில் எழும்பி வீணையோடும் சுரமண்டலத்தோடும் 10 நரம்பு வீணையோடும் கர்த்தரை துதிப்பதற்கு எத்தனை பேருடைய இருதயம் ஆயத்தமா இருக்கு? காலையில் எழும்பின உடனே அதிகாலமே நான் விழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து சொல்றார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை போற்றுவதற்கு ஆயத்தம்? உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் சூழ்நிலைமை உங்களுக்கு என்ன அப்படின்னு சில பேர் சூழ்நிலைமையை சொல்லுகிறேன். காலையில் எந்திரிச்சு சத்தமாக கர்த்தரை துதிச்சு பாடுற மாதிரியா எங்களுக்கு சூழ்நிலைமை இருக்குது, இருக்கிற பிச்சு பிடுங்க தாங்க முடியாமல் அப்படின்னுலாம் சில பேர் பேசுகிறீங்க. சங்கீதக்காரனாகி தாவீது இங்கே சொல்கிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார். நான் பாடி என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். நல்ல நிலைமையில் ஃபேனுக்கு கீழே உட்கார வச்சே நம்மளுக்கு மக்களுக்கு பாட முடியலை, டிஸ்பிளேயில் போட்டுமே பாட முடியல. இவருக்கு எந்த டிஸ்பிளே இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? சங்கீதக்காரனாகி தாவீது டிஸ்பிளேவை பார்த்தும் பாட்டை பார்த்துமா பாடினார் நினைக்கிறீங்க? அப்படியே கர்த்தர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எக்காலத்திலும் நல்லவர், எந்த சூழ்நிலைமையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு அப்படியே வாயில் வந்தது அப்படியே பாடிக்கிட்டே இருந்தார். அதை ஆவியானவர் எழுதி வச்சிட்டார். பெரும்பாலும் அவர் எழுதினார். அவன் எப்படி எழுதினா இன்னொரு விஷயம் தெரியுங்க, இந்த தாவீது எத்தனை படிச்சிருக்காரு? தாவீது படிச்சாரா? ஆடு மேய்க்க சின்ன பிள்ளையில என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பிட்டாங்க. அவன் எழுதுகிற சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 100 சங்கீதத்துக்கு மேலே, 150 இருக்குது. அதில் சில பேர் வெவ்வேறு ஆளுங்க, ஆசாப் எழுதியிருக்கிறாரு, எதுதூன் எழுதியிருக்கிறாரு, வெவ்வேறு ஆட்கள் 1-2 மோசேயின் சங்கீதம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஒரு 100-120 சங்கீதம் யார் எழுதுனா? இதுலேயும் எழுதியிருக்கு பாருங்க. ஒவ்வொன்றிலையுமே என்ன செய்யணும்? தாவீதின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் இருக்கா? தாவீது எழுதின சங்கீதம் தான். அவனுக்கு எப்படி எழுத தெரிஞ்சது? ஒண்ணுமே படிக்காதவனுக்கு, வனாந்திரத்தில் தெரிஞ்சவனுக்கு, ஆடுகளை மேய்ச்சவனுக்கு. நம்ம ஒரு மிடில் ஸ்கூலில் படித்தா கூட இன்னைக்கு எழுதுறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அவன் அந்த காலத்தில் என்ன எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எபிரேய மொழி. அந்த நாட்களில் பேசப்பட்ட மொழி என்னது? எபிரேய மொழியை எழுத முடியாதுன்னு நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் எபிரேய மொழி கிளாஸுக்கு போனேன். ஒரே வரையிலே சொன்னார், எபிரேய எழுத்துக்களை எழுதக்கூடாது. அது இங்கிலீஷில் சொன்னாங்க, நான் தமிழில் சொல்கிறேன். எபிரேய எழுத்துக்களை எழுதாதீர்கள், வரையுங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் வரைஞ்சி தான் என்ன செய்யணும்? வரையணும். ஒரு எழுத்தை ஆலஃப் அப்படிங்கிற ஒரு எழுத்தை வரையணும்னா இப்படி கூட இப்படி போட்டு, இப்படி கூட இப்படி போட்டு, இப்படி கூட இப்படி போகணும். இதை ஒரே எழுத முடியுமா? கா மாதிரி இப்படி எழுத முடியுமா? முடியாது. வரையணும். இப்படி வரைஞ்சி இவன் இவ்வளவு எழுதியிருக்கிறான்னா அதுதான் காட்ஸ் கிரேஸ். அல்லேலூயா.
தேவன் கொடுத்த ஞானம். பேசிடலாம்ங்க, வாய்களையும் பேசிடலாம், பாடிடலாம். ஆனால் எழுத முடியுமா? நம்ம பாடுற பாட்டுகளை எழுதிடுவீங்களா? நீங்கள் ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காது வலி கேட்ட பாட்டு, அது அப்படி எழுத முடியுமா? அதுக்கு அந்த ஞானம் வேணும். ஆனால் இவனுக்கு ஒரு கல்வியும் கிடையாது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், ஆடுக்கு இவன் மெய்ப்பன், அவன் சொல்கிறான் எனக்கு கர்த்தர் மெய்ப்பர் அப்படின்னு சொல்லி பாடின பாட்டு தான் 23வது சங்கீதம். இப்படி இத்தனை சங்கீதங்களையும் அவர் பாடிக்கிட்டே இருக்கிறார். நான் பாடி மகிமைப்படுத்துவேன், பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சரி, நமக்கு பாட்டு பல பேருக்கு ரொம்ப தூரம், அது வேற விஷயம். ஆனாலும் நாம் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தர் பாடல்ல அல்லது துதியில ரொம்ப என்ன செய்கிறார்? விருப்பப்படுறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். சபையில் ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன் முதல்ல பாட்டு வச்சிருக்கோம்? பாட்டு அப்படிங்கிறது, பாடல் அப்படிங்கிறது ஆண்டவர் விரும்புறது, ஆண்டவரை மயக்கிறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் இந்த பாட்டு கேட்கறதுக்காகவே பாட்டை பாடுறத கேட்கறதுக்காகவே சபைக்கு வந்த ஆட்கள் ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் உண்டு. அந்த பாட்டில் மயங்கினவங்கெல்லாம் உண்டு. ஒரு பாட்டை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனை பாடல்ங்கிறது தேவன் எதிர்பார்க்க. நல்லா பாடணும், நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறார். அல்லேலூயா. நல்லா பாட பழகுங்க. ஆவியானவர் ஞாபகப்படுத்தின மாதிரி உங்கள் வீட்டில் கர்த்தருடைய துதி சத்தம் கேட்குதா? எத்தனை பேர் வீட்டில் பாட்டு சத்தம், பெர்க்மான்ஸ் பாட்டோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய பாட்டு சத்தம் எத்தனை பேர் வீட்டில் கேட்குதா? கேட்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் செல்ஃபோன்லேயே ஆகிலும் என்ன செய்யணும்? போட்டு எப்பொழுதும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்க உங்கள் வீட்டில் ப்ரெசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். நீங்கள் தேவனுடைய துதியை சொல்லாட்டா வேற துதி உங்கள் காதில் கேட்கும். இன்னைக்கு காலையில் நான் அதிகாலமே எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 4:30-5 மணி இருக்கும். எங்கிட்ட கூடியோ ஒரு சத்தம் கேட்குது. பழைய எம்ஜிஆர் பாட்டு எங்கேருந்து கேட்குது? நான் மேலே தூங்கி எஞ்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னடா காலங்காத்தால் இந்த பாட்டு? ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின பாட்டு. நமக்கு அதெல்லாம் கேட்டு பழக்கம் இருக்குல்ல. இப்போ பாட்டை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ உள்ள சினிமா பாட்டை கேட்டிங்கன்னா என்ன இப்போ சொல்கிறாங்கன்னே தெரியாது, என்ன வார்த்தைன்னே புரியாது. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பழைய பாட்டுக்கெல்லாம் மனசில் என்ன செஞ்சிருது? ஒட்டிது. அந்த காமான நேரத்தில் 4:30 மணி 5 மணிக்கோ எவனும் இந்த சினிமா பாட்டை போட்டுவிட்டு நைஸாக கேட்டது. ஆனால் காதில் உடனே என்ன செஞ்சிருச்சு? கேட்ட உடனே மனசில் அந்த பாட்டே வந்துருச்சு. பழைய காலத்தில் நம்ம கேட்ட பாட்டுனால. நம்ம பாடாட்டி இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? நம்ம பாட்டு போடாட்டி இன்னொருத்தையும் பாட்டு போட்டுருவான். பாரு, அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் முதல்ல சொல்கிறேன், உங்களுக்கு ஆலோசனையாகவும் சொல்கிறேன், ஆண்டவர் விரும்பவும் செய்கிறார். உங்கள் வீட்டில் தேவனுடைய துதி எழும்புனா நீங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி நிறையா பேருக்கு பாட்டே தெரியலை. முன்பு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 1 வருஷம் அனுசரித்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் ரட்சிக்கப்பட்டார். அவர் முதல் வால்யூம் எழுதுகிறாரு. முதல் வால்யூம்னா ஜெபத்தோட ஜெயகோதங்கள் முதல் வால்யூம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் கையில் கிடைக்குது. அந்த கேசட்டை வச்சுக்கிட்டு டேப் ரெக்கார்டருக்கு அலைஞ்சால எனக்கு தான் தெரியும். அந்த கேசட்டை போட்டு கேட்குறதுக்கு என்ன இல்லை, டேப் ரெக்கார்டு அந்த காலத்தில் வாங்குகிற அளவுக்கு வசதி கிடையாது. நான் சொல்கிறேன் 91 35 வருஷத்துக்கு முன்னாடி யார் வீட்லேயாவது போய் கொஞ்சம் ஓசி போட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் நேரம் டேப் ரெக்கார்டு கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுக்க எதுக்கு அப்படின்னு அந்த கேசட் போடணும். அங்கேயே போட்டு கேடுப்பாங்க. அங்கேயே போட்டு அந்த பாட்டை, அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப இருதயத்தை தொட்ட பாட்டு என்னன்னா உம்மோடு இருக்கணுமே. அந்த ஒத்த பாட்டுக்காக ஓடி அந்த 2வது, அதாவது பி சைடில் இப்படி ஒர்க்க போடணும், இப்படி திருப்பி ஒர்க்க போடணும் கேசட் இல்லையா? இப்போ உள்ளவங்களுக்குலாம் கேசட் தெரியாது. அந்த பி சைடில் முதல் பாட்டு உம்மோடு இருக்கணுமே, அந்த பாட்டை போட்டு 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 எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் போடுவேன். அந்த பாட்டு என் உள்ளத்தை அப்படித்தான் என்ன செஞ்சிருச்சு, கவர்ந்துருச்சு. இன்றைக்கும் அதை மனப்பாடமாக பாடுவேன். 35 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வால்யூமும் எப்படா வெளியே வரும்னு சொல்லி அந்த கேசட்டு கடையில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம். அட்வான்ஸ் 40 ரூபா ஒரு கேசட்டு, 35 ரூபா 40 ரூபா, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம்.
வந்த உடனே 7 லட்சம் கேசட் விற்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் இப்போ அவர் கேசட்டே விற்கிறது கிடையாது, சிடி இது யூடியூப்பில் போடுறாங்க, ஃப்ரீயாக நம்ம எடுக்கிறோம். நல்ல பாடல்கள் நமக்கு என்ன செய்யுது, ஃப்ரீயாக கிடைக்குது. முந்தியெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். நல்லா என்ன செய்யுங்க, வீட்டில் துதி பாடல்கள் எழுப்பட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையின் மத்தியில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் செலவழித்து, ஒரு 2000 ரூபாய் செலவழித்து நல்ல ஒரு டேப் ரெக்கார்டர் அல்ல, அந்த மியூசிக் பிளேயர் வாங்கி வீட்டில் என்ன செய்யுங்க, சத்தமாக பாட்டு துதியை போடுங்க. வீட்டில் தேவ பிரசன்னம் இறங்கும். உங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை, நல்ல வசதி, நல்ல காரியம் இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அதை செய்ய மாட்டேங்கிறோம். வீட்டில் போனால் சினிமா பாட்டு பாடுது, நம்ம வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் பாடுறது நம்ம வீட்டில் பாடுற அளவுக்கு சத்தம் கேட்குது. அதை மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நான் போடலை பாஸ்டர், பக்கத்து செட்டில் போடுறது நம்ம வீட்டில் என்ன செய்யுது, கேட்குது. நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், அவனை போய் போடாத, நீ எல்லாம் போடப்படாதா அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனால் நாம் நம்ம வீட்டுக்கு கேட்குறது மாதிரினாலும் நம்ம துதி பாடல் என்ன செய்யணும், போட்டு கேட்டு சேர்ந்து பாட 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 நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றும் பாடவே வேண்டாம், கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தேவ பிரசன்னம், சிந்தை மாறும். சிந்தையில் தேவனுடைய பிரசன்னம் வரும். கர்த்தரோடு தொடர்பில் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பாருங்கள், கொஞ்ச நாளில் சினிமா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. கேட்காமலே, தேவனுடைய துதியை கேட்காமலே இருந்தால் எங்கேருந்தோ ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் சின்ன உங்கள் வாயிலிருந்து சினிமா பாட்டே வரும். ஏன்னா கேட்குறது தானே, சட்டியில் இருக்கிறது தானே, காதுக்குள்ளே போனது தானே ரிட்டனு வரும். இன்னைக்கு நிறைய பேர் செல்லில் பலவித சினிமா காரியங்களை பார்க்குற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, ஜோக்குகளையும் சினிமா பாடல்களையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, கர்த்தருடையது அங்கே இல்லை. கர்த்தருக்கு அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. நீ நல்லதை கொண்டு வந்து போட்டேன்னா பொல்லது உள்ளே வர்றதுக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. இந்த தாவீது எந்த நிலைமையில் இதை சொல்கிறார், நம்ம மறுபடியும் அதே 7-8 வாசிங்க. என் இருதயம், சொல்லுங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். எப்போ நான் விழிப்பேன், அதிகாலைனா குறைஞ்சபட்சம், அதாவது 3-4 தான் அதிகாலை. 7 மணி அதிகாலை கிடையாது. அதிகாலை என்பது 3 to 4. அந்த நேரத்திலேயே நான் என்ன செய்வேன், விழித்துக் கொள்ளுவேன். ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்றார். இவர் இருந்த நிலவரத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேல உள்ள அடைப்புக்குரிய வாசிங்க. 87 அடைப்புக்குறியில போட்டிருக்கல. முதல்ல தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில ஒளிஞ்சுக்கிடும் போது தனக்கு உயிர் நஷ்டம், தன்னுடைய பிராண சேதம் வராதபடிக்கு அல்தஸ்கேத் என்னும் ராகத்தில் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எப்பங்க, யாருக்கு, சவுலு இவனை துரத்துன்னு கொல்றதுக்கு துரத்துறாரு. வனாந்திரத்துல போய் ஒரு கெபியில போய் ஒதுங்கிக்கிறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த நிலைமையில எப்படி பாட்டு வரும்? இந்த நிலைமையில பாட்டு வருமா? ஒருத்தன் துரத்திக்கிட்டு போகும்போது, கொலை செய்ய தேடும் பொழுது கூட பிறந்த யாரு, தன்னுடைய மாமே. மனசு எப்படிங்க பாடுறதுக்கு வரும்? வருமா வராதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வீட்டில், பயங்கரமான பிரச்சனை, நல்லா ஒரு 2 பாட்டு பாடினவங்க யாராவது இருக்கீங்களா? நல்ல நிலைமையிலேயே தில்ல நாயகம், நல்ல மனசு இருக்கும் போதே 2 பாட்டு வாயில வர மாட்டேங்குது.
பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில உயிருக்கு பயந்து ஓடி போய் கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவன் இருக்கும்போது அல்தஸ்கேத்துல வாசிக்கிறாராம் ஒரு ராகம், ஒரு மோகன ராகத்தில். அப்படி வீணையை மீட்டும் போது இவருக்கு ஒரு ராகம் பிறக்குது. தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் உம்மை பாடி மகிமைப்படுத்துவேன். வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே எழும்புங்கள். நான் அதிகாலையிலே ஒளிஞ்சிருக்கும் போது வெளியே வந்தா வெட்டி விடுவான், அவன் சுத்தி எடுத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஏன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னாரு? ஆண்டவருடைய பார்வையில் தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பாட்டு மட்டும் நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது 45-60 வருஷத்துக்கு முந்தின பாட்டு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், இது எல்லா வீட்லையும் பாடும். நடராஜ மொழியார் என்ன செய்வார்? ஆகாஷ்வாணியில் பாடுவார். இது தெரியாத பாட்டு இந்து மக்கள் கூட இருக்க, எல்லாருக்கும் தெரியும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அந்த அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள். பெரிய பாட்டு புத்தகத்தில் ஒரு 4வது பாட்டு 5வது பாட்டாக இருக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். உண்மையாக தானா? இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்றார், ஆயத்தமாக இருக்கிறது, பாடி கீர்த்தனம் பண்ணுவேங்கிறாரு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல நிலைமையில் இருக்கும் போதுனாலும் பாடுங்கன்னு நான் சொல்கிறேன். வசனம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிரசங்கின்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் படக்கிறவன், துக்கமாக இருக்கிறவன் தூங்க கடவனா? துக்கமாக இருக்கிறவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது, நல்ல நிலைமை கர்த்தர் கொடுத்துருக்கும் போது, நல்ல வீடு கொடுத்துருக்கும் போது, நல்ல வேலை கொடுத்துருக்கும் போது, நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கும் போது, வசதி கொடுத்துருக்கும் போது ஒரு பாட்டை போட்டு நல்லா சேர்ந்து பாட முடியலன்னா, வீடு இடிஞ்சு கிடந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சொல்ல முடியுமா? அப்ப துதிக்காதவன் இப்பயும் துதிக்க முடியாது. அல்லேலூயா. துதிச்சு பழகினவனால எந்த நிலைமையிலையும் துதிக்க முடியும். துதிக்க தெரியாதவன் எல்லா நிலைமையிலையும் உட்காந்து உடனே மனசு என்ன செஞ்சனா, இது ஏன் துதி அப்படின்னா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிகளின் மத்தியில் யாரு? தேவன் துதிகளின் மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறார். ஒரு சூழ்நிலைமை உங்களுக்கு பாதகமா இருக்குது, ஒரு இடிஞ்சு போகிற நிலைமையா இருக்குது, நீ பாடி கர்த்தரை உயர்த்தும் பொழுது அந்த இடத்துல யார் வர்றா? சொல்லுங்க. தேவன் வருகிறார். தேவன் வந்தா அந்த சூழ்நிலைமை என்ன செய்யும்? அதுக்குத்தான் ஆண்டவர். இவன் பாருங்களேன், நீங்க பாருங்க 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் ஆபத்துக்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். அவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறது எந்த இடம்? கெபியில. ஆனா இவன் சொல்றது எங்க சொல்றான்? உமது செட்டைக்குள்ள. கெபியை எதா மாத்திட்டான்? அவருடைய சட்டையா. கெபிக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ள இருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா? நல்ல ஒழுகாத வீட்டில், நல்ல பாதுகாப்பான வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்னைக்குத்தேன் இந்த வீடை மாற்றி ஒரு எடுத்து கட்ட போறேன்னு தெரியலன்னு ஒரு புலம்பல். நமக்குன்னு கர்த்தர் எப்போத்தையும் ஒரு சொந்த வீடு தருவாருன்னே தெரியல அப்படின்னு ஒரு புலம்பல். வாடகைக்குனாலும் கர்த்தர் வீடு கொடுத்துருக்காருல, இன்னைக்கு ஒரு பெருமழை பெஞ்சாலும் நனையாம நைட்டு தூங்கலாம்ல. ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல பழகுனா, இல்லாததையும் கர்த்தர் இருக்கிறதாக பார்த்து நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல உனக்கு தெரியல, உனக்கு எதுக்கு கொடுக்கணும் கேட்பார். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு, உனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் இந்த நிலைமையில் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிச்சோம் எல்லாரும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில். அவர் சொல்ல, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க
கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமாக இருந்தால் தான் பாட்டு பாடவே முடியும். மனசு சரியில்லாட்டி பாடவே முடியுமாங்க? சந்தோஷமாக இருந்தால் அப்படி மனசு ரம்மியமாக இருந்தால் ஹான்னு வரும். என் பேரனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வகுறு மட்டும் நிறைஞ்சு அப்படி வச்சுருந்தனா அவன் ஆன்னு பாட ஆரம்பிச்சிருவான். வகுறு குறைஞ்சிருச்சு ஒரு மாதிரி கடிக்குதுனாக்கும் நம்மளை என்ன செஞ்சிருவான், பாடாப்படுத்திடுவான். ஆனால் வகுறு நிறைஞ்சினோடனே அவன்கிட்ட இருந்து வரும் அழகாக ஒரு பாட்டு வரும். ஆமென். அது என்னன்னா சின்ன பிள்ளைக்கு சொல்கிறேன், வகுறு நிறைஞ்ச உடனே அவனுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா மனசு நிறைஞ்சிருச்சு. மனசு நிறைஞ்சி சாப்பிட்டாச்சு உடனே பாட்டுத்தேன். என்னது பாட்டு. மன ரம்மியமாக இருந்தால் என்ன வரும்? பாட்டு. தானா ராகம் வரும். எந்த நிலைமையில் அங்கே சொல்றார், குறைவுபட்டிருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன், குறைவில் இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன், நிறைவாக இருக்கும் போதும் நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எந்த நிலைமையிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் போதிக்கப்பட்டேன், பரிபூர்ணமடையவும் குறைவடையவும். பரிபூர்ணம் வந்தாலும் சரி குறைவில் இருந்தாலும் சரி பாடிக்கிட்டே இருப்பேன். அவர் பாடினாரா பாடலையா? யாரு இதை சொன்னது? யாரு? பவுலடியார். பவுலப்போஸ்தலன் சொன்னார். அவர் ஒரு ஆண்டவர் சொன்னது நிமித்தம், ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தம் பிலிப்பி பட்டணத்திற்கு என்ன செய்கிறார்? ஊழியத்திற்கு போகிறார். பிலிப்பி பட்டணத்தில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இவரை என்ன செய்கிறாங்கன்னா, இவரையும் சீலா என்கிற ஊழியக்காரரையும் பிடித்து, நீ இந்த பட்டணத்தில் என்ன செய்கிற, ஊழியம் செய்கிற, இயேசுவை பற்றி சொல்கிறேன்னு அடித்து சிறைச்சாலையிலே கையையும் காலையும் தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 16. அப்போஸ்தலர் 16ல் 21 20-21 வாசிங்க. அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதராகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் கிழிச்சு அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, 1-2 கிடையாது, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, கவனிங்க, அவர்களை அநேக அடி அடிக்க சொன்னாங்க. அநேக அடி அடிச்சதுக்கு அப்புறமா சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் பாதுகாக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டான். கையையும் காலையும் தொழுமரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? மாட்டி வச்சு அடி வெளுன்னு வெளுத்து சட்டையை கிழிச்சு, அவன் எப்படிப்பட்ட காயமா இருந்ததுன்னு இந்த வசனத்தில் வாசிச்சு பாருங்க. 33 வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். உடம்புல அத்தனை காயம். அடினா சும்மா அடி இல்லை, ஓசியில கிடைச்சா விடுவாங்களா? அந்த அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சு தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டு சிறையை பூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு காயம். சட்டையும் இல்லை, துணியும் இல்லை, கையையும் காலையும் மரத்தில் என்ன செஞ்சிட்டான்? தொழுமரத்தில் மாடை கட்டி போட்டது மாதிரி கட்டி போட்டு போயிட்டான். வாசிங்க 25. நடுராத்திரியிலே 24 வாசிச்சு வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன நேரம் பாடினாங்களா? நடுராத்திரியில். நம்ம நடுராத்திரியில கொரட்டா சத்தம் தான் கேட்கும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது? அது எப்படி?
அடி பெண்ட கிளட்டி கையையும் காலையும் எங்க மாட்டிருக்கு? தொழுமரத்துல மாட்டி. அவர் தான் சொல்றாரு, என் நிலைமையிலே மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு. அவருடைய வாழ்க்கையில இது பிலிப்பி பட்டணத்துல தான் இருந்தது, நடந்தது. இது நடந்தது என்னது? பிலிப்பி பட்டணத்துல. எழுதுனது யாருக்கு எழுதினாரு? பிலிப்பியருக்கு. 4:4 வாசி பாருங்க. 4:4 பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும், அது முக்கியமான வார்த்தை. எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தா தான் சங்கீதம் பாட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னவர் என்ன நிலைமையில இருந்தார் தெரியுமா? சிறைச்சாலையில. பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில் இருக்கும் போதே பிலிப்பியருக்கு எழுதுகிறார். சபை உண்டானது அந்த அடி வாங்கினதுனால அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய வீட்டில் தான் சபையே உண்டாகுது, பிலிப்பியர் சபை. அதுக்கப்புறம் சபை வளருது. இவர் போயிடுறாரு. மறுபடியும் பிலிப்பியருக்கு சபை நிருபம் எழுதும் போது இவனை தூக்கி சிறையில் வச்சிருந்தாங்க, போய் பார்க்க முடியல. ஆனால் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் சொல்றேன், ஒரு ஆள் சந்தோஷமா நான் இல்லாம இன்னொருத்தவங்களை சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல முடியுமா? அழுதுகிட்டு ஏழை நீ சந்தோஷமா அப்ப சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவன் எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டவன். ஆமென் சொல்லுங்க. ஐயா, அடிச்சு கைய காலம் கெட்டி போட்டு வேதனை சமாளிக்க முடியல, ஜெபம் பண்ணான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, இதுல இருந்து எங்களை கொஞ்சம் விடுதலை ஆக்குங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன். நீங்க இப்படி பிசாசு நம்மளை என்ன செஞ்சிட்டான், வகையா மாட்ட வச்சுட்டான். நீங்க உங்களுடைய வல்லமையினால இதுல இருந்து என்ன செய்யுங்க, பேதுருவெல்லாம் சிறைச்சாலையை திறந்து என்ன செஞ்சீங்க, வெளியே கொண்டு வந்தது மாதிரி எங்களை எப்படியாவது கொண்டு வந்துருங்கப்பான்னு ஜெபம் பண்ணினா சரின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தில் சொல்லப்படுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். என்ன துதிச்சு பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சிறை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முன்னையும் பின்னையும் விட்டு நம்மளை ரவுண்டில் கட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சட்டையெல்லாம் கிழிச்சு எங்களை இப்படி காயப்படுத்துறதுக்காக. துதினா என்ன? தேவனை மகிமைப்படுத்துறது. இருக்கிறத சொல்லித்தானே துதிக்க முடியும். ஆண்டவரே, உடைய ஊழியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற பிலிப்பி பட்டணத்துக்கு போக சொன்னதற்காக ஸ்தோத்திரம். இங்கே சொல்லும் போது அந்த பிசாசுகள் எல்லாம் கூடி மாடி எங்களை போட்டு கும்மி எடுத்ததற்காக. அப்படித்தானங்க சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? எதையும் துதியா மாத்த தெரியணும். ஆமென் சொல்லுங்க. நடந்த நன்மையோ தீமையோ, வரவோ செலவோ, இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, ஸ்தோத்திரம் பண்ணப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமை வந்தாலும் சரி மனசை மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒளிஞ்சிருக்கிறது எங்க? குகைக்குள்ள. ஆனா அவன் சொல்றான், நான் உம்முடைய செட்டையின் நிழலிலே மறைந்து கொள்ளுகிறேன். எப்படி பார்க்கறான் பார்த்தீங்களா? நமக்கு எப்படி வருது மனசு? இந்த ஆண்டவரை நம்பி நம்பி கடைசியில் வீடையும் இல்லாமல் இப்படி துரத்தி நான் காட்டில் கிடக்கேன். காட்டில் என்ன வசதி இருக்கும்? கெபிக்குள்ள எது இருக்கும்? கெபி எதனுடைய வீடு? சிங்கத்தினுடைய. சிங்கம் இருக்கிற வீடுங்க. சிங்கத்தின் கொகை அல்லது கெபியில தான் இவர் போய் தங்கி இருக்காரு. என்ன கொடுமைன்னு பார்த்துக்கங்க. சிங்கங்களின் நடுவில் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதிச்சான். ஆமென், ஆமென். சிங்கங்களின் கெபியில் இருந்தவனை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைக்க கர்த்தரால் என்ன செஞ்சது? முடிஞ்சது. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படி கீழே வாசிச்சு பாருங்க. விக்னங்கள், இந்த ஆபத்துகள், இந்த பிரச்சனைகள் கடந்து போக மட்டும்
உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய 2வது வசனம் 87:2 நான் வாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், இவனை அப்படியே முழுங்கிடணும்னு நினைக்கிறவன் இவனை வையும் போது அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. எங்க இருக்கு? சிங்க குகையில உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு. உண்மையான சிங்கம் யாருன்னு அவர் பார்க்கிறாருன்னா சவுலு. இந்த சிங்கம் இருக்கிற வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சிங்கத்தை சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமையில என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா ஆண்டவரே. நம்மளெல்லாம் அந்த நிலைமையில வச்சா ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நினைக்கிறீங்க? இவ்வளவு நல்லா வசதியாக கர்த்தர் வச்சிருந்து நல்ல ஃபேனை போட்டு ஏசியை போட்டு அப்படி சேரை போட்டு உட்காந்து ஆராதிங்கன்னா சத்ரம் 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 என்னது சேத்திரமா? அதை கூட சொல்றதே கிடையாது. கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதிங்கன்னு சொன்னாலும் காதை அடைச்சிக்கிறது. கர்த்தரை முழு இருதயத்தோட பாடணும். ஆமென் சொல்லுங்களேன். முழு சிந்தையோட பாடணும். நான் மைக்கில் பாடி தொண்டை கட்டுது. மைக்கில் தான் பாடுறேன். மைக்கில் லேசா பேசினா கேட்கும். ஏன் முழு பலத்தோட? அதுதாங்க நம்முடைய சிந்தனையை, நம்முடைய ஆவியை நிரப்பக்கூடியது. அல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டு அவங்க தொண்டை திறக்கும். நீ தொண்டையை திறந்து ஆவியானவர் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் நல்லா திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டில் ஒருத்தர் பேசுறது திருக்கடைசி கேட்குது. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் பேசுறது. ஆனால் சர்ச்சுக்கு வந்தா சில பேர் ஸ்தோத்திரம் பண்ண என்ன உசு உசு. கேன்சரா வந்திருக்கு வாயில. நான் கேன்சர் வந்தவங்களை பார்த்துருக்கிறேன். வாயை திறங்கணும். ஏய் வாயை திற. இதுக்கு மேலே திறக்க. ஏன்னா அவங்களுக்கு திறக்கிறதுக்கு புண்ணு இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண தெரியும். ஸ்தோத்திரம் பண்ண தெரியாதா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. வெக்கப்பட முதல்ல நீங்க வாயை திறக்கும் போது ஐயோ யாரும் என்ன நம்ம ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. பேசாம இவ இப்படித்தான் பேசுவா அப்படின்னு பேசாம விட்டுருவாங்க. இவ இப்படித்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசாம உங்களுக்குள்ள வர்ற விடுதலையை நீங்களே அடைச்சு வைக்கக்கூடாது. ஆமென். ஆமென். நல்ல துதிக்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ண, நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது ரிசீவ் பண்ண. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் சொல்லி அதை அங்கீகரித்து உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது, நீங்களா சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இப்படியே வம்ம வச்சுக்கிட்டு எப்போ முடிப்ப அப்படின்னே என்ன செய்யப்படாது. என்னைய பார்த்துக்கிட்டு நேரத்தை பாரு அப்படின்னு என்ன செய்யப்படாது. அப்படி சொல்லக்கூடாது. ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் பிரசங்கம் என்ன செய்யணும் வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுறீங்க, உள்ளே போய்கிட்டே இருந்தால் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். எது கழிச்சு வந்தனா ஊற்றுவீங்களா? போடுற வசனம் எது கழிச்சு வருது. அப்படி பவுன்ஸ் ஆகி வருதுன்னா அங்கே அடுத்த வார்த்தையே வராது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே ஆவென்று அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு யார் சொல்றா? எரேமியா சொல்றார். உம்முடைய வார்த்தைகளை கிடைச்ச உடனே ஆவென்று நான் என்ன செய்தேன், வாங்கினேன். கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது நல்லா பாடி துதிக்க. எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் அதுதான் வேறதே தவிர எந்த நிலைமையில இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது எப்படிப்பட்ட நேரத்தில் அதிகாலையில் வெடித்து அந்த கெபியில் இருக்கும்போது அதிகாலையில் வீணையும் சுரமண்டலத்தையும் எடுத்து என்ன செய்கிறாராம், பாட ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் காலையில் 5 to 6 ப்ரேயர் வச்சா வருவீங்க? அதிகாலை ப்ரேயர், அதிகாலை முந்தி ப்ரேயர் வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், காலையில் 5 மணிக்கு ஆரம்பம், 6 மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும். 5 நிமிஷம் கூட முந்தாது
5 to 6 ரெகுலராக ப்ரேயர் வச்சா எத்தனை பேர் வருவீங்க? நடிச்சாமம்மா அப்படின்னு சில பேர் மனசில் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது விடிய காலம் 5 மணிக்கு தான். நான் 5 மணிக்கு இங்கே வந்து உட்காரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழும்பி நான் பர்சனல் ஜெபம் பண்ணிவிட்டு குளித்து வச்சு என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 3:30 மணிக்கு எழுந்திக்கணும். முந்தியெல்லாம் சில நேரங்களில் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடும் படுக்க, பெல் அடித்ததே தெரியாது. இவங்க வந்து இங்கே தொடங்கி பெல் அடிப்பாங்க, கார் வந்துடும். அதுக்கப்புறம் எந்திரிச்செல்லாம் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் நான் ரெடியாகி வந்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சில நாட்கள், அதாவது வருஷக்கணக்காக நடத்தும் போது 1-2 நாட்கள் அப்படி என்ன செஞ்சுருக்குது, மிஸ் ஆகிருக்கு. அப்படியே முகத்தை கழுவிட்டு ஒரு பல்ல தச்சுட்டு 2 நிமிஷத்தில் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். வந்து 1 மணி நேரம் ஜெபம் நடத்தணும். எத்தனை பேர் 5 மணிக்கு வருவீங்க? நான் வர்ற நாட்களில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன். 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, 5 to 6 ப்ரேயர், டெய்லி 5 to 6 ப்ரேயர். எங்கள் சூழ்நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? காலையில் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை தூக்கி எங்கே போடணும்? சிங்கக்கவியில் நான் விழுந்தே அவர் என்னோட அமர்ந்திருந்தார். அங்கே போட்டாதே கூட இருப்பீங்களா? நல்ல பெட்டில் படுத்திருக்கும் போது எந்திரிச்சு கர்த்தரை தோத்திரம் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 hour நல்லா துதிச்சு பாடி கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, அந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்கள் செல்ஃபோனில் 4 மணிக்கு 5 மணிக்கு பெல்லை வச்சு எந்திரிச்சு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அதிகாலை 7:30 மணிக்கெல்லாம் எந்திக்கிறாங்க சில பேர். ஆமே, உருப்படியோடய சேராது. உண்மையே சொல்கிறேன். நீங்கள் சூரியன் எழும்ப முன்பதாக நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு ஆகணும் ஜெபத்தை. அல்லேலூயா. ஆமாம், கட்டாயம். அதை செய்யலைன்னா அந்த நாளே உங்களுக்கு உருப்படாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அதிகாலையில் சூரியன் எழும்பு முன்பதாக நீங்கள் போய் அன்னைக்கு தேவையான மண்ணாக்களை என்ன செய்யணுமா? வனாந்திரத்தில் அவங்க நடந்து கொண்டிருந்த 40 வருஷத்தில் டெய்லி சாப்பாட்டுக்கு சூரியன் எழும்ப முன்பதாக போய் என்ன செஞ்சிடணும்? தங்களுக்கு தேவையானதை பிறக்கி வச்சுக்கிடணும். அந்த மண்ணாவை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிடணும். வெளியே இருக்கிற மண்ணா சூரியன் எழும்பிடுச்சுன்னா காணா போயிடும். சூரியன் எழும்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. பிறகு அடுத்தவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? எனக்கு இந்த நாளில் கொஞ்சம் சாப்பாடை கொடு, உனக்கு வச்சிருக்க ஒரு படி வச்சிருக்கல ஒரு அரைப்படி கொடு, அப்படின்னா உனக்கு ஒரு பாதி சாப்பாடு, எனக்கு ஒரு பாதி சாப்பாடு. அதிகாலையில் அது எதற்காக சொல்லப்படுதுன்னா தேவனுடைய கிருபை அதிகாலையிலே விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாளுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் அதிகாலையிலே, கர்த்தர் காலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்படித்தான் வசனம் சொல்லுது. ஆமென். அதிகாலை இந்த சில பேர் இந்த மில்லில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. எங்களாலெல்லாம் அதிகாலை எல்லாம் பண்ண முடியாதியா, நாங்கள் போய் மில்லில் வேலை பார்க்குறோம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம், ஒன்றும் செய்ய முடியல. பிரச்சனை இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆமென். நல்லா வசதியாக படுத்துக்கிட்டு நல்லா வீட்டில் ரெகுலராக டே ஷிஃப்ட் உழைச்சிட்டு நைட்டெல்லாம் தூங்கினா காலையில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 5-6 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க. நாங்கள் அப்படி தான் செய்வோம். 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணுறோம். ஒரு 6:30-7 வரைக்கும் என்ன செய்வோம்? 6 மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் நீட்டி நிமிர்ந்துட்டு தான் வருவோம். ஆனால் 3 மணிக்கு மேலே தூக்கம் வராதே, எந்த ஜோம் பண்ணணுமே. ஆமென் சொல்லுங்க. ரெகுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. எந்த நிலைமையிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பாதிப்பில் இருக்கீங்களா, அல்லது ஒரு காய்ச்சல் இருக்கீங்களா, ஒரு தலைவலியில் இருக்கீங்களா, ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அது ஒரு பாட்டா பாடுங்க. யாரும் உங்களை இகழ்ந்துட்டாங்களா, யாரை விட்டு பிரிஞ்சிட்டீங்களா, இல்லை யாரும் உங்களை விட்டு போயிட்டாங்களா, யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டான்னு சொல்லி பாடுங்க. ஆமென். கர்த்தரை மையப்படுத்தி செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே இதை இழந்ததற்காக ஸ்தோத்திரம், எதை இழந்தாலும் நான் உண்மை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படி பாடி பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ள உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ள உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படிப்பட்ட நிலைமையில?
சிங்கத்தின் நடுவில் இருக்கும் போதும் தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவுகு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷருக்கு மத்தியில் இருந்துகிட்டு சொல்றார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மளை சுற்றிலும் நல்ல மனுஷங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரா? நல்ல சூழ்நிலைமை கொடுத்துருக்காரா? ஒருவேளை அவங்க விக்கிரகாராதனைக்காரங்களா இருக்கலாம், அல்லது தப்பு தவறு செய்கிறவங்களா இருக்கலாம். நம்மளை என்ன பட்டயம் மாதிரி பேசுகிறாங்களா? தீயை இறைக்கிறாங்களா? கண்ணில் காண விடாமல் கரிச்சு கொட்டுறாங்களா? அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டு ஆளுகளை கொடுத்துருக்காரா? இல்லை. ஆமென் சொல்லுங்க. நல்ல நிலைமை கொடுத்துருக்காரா இல்லையா? நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்களா நான் சொல்கிறேன். அவர் சொல்ற தீயை இறைக்கிற மனுஷர்கள் மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிய போல இருக்குதான், ஈட்டிகளும் அம்புகளும். அவர்கள் நாவு கருக்கான பட்டயம், பேசினாலே வெட்டிடுறது மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமை நம்ம கர்த்தர் என்ன செய்யல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற அளவுக்கு நம்முடைய மனநிலைமை என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று எந்த சூழ்நிலைமை வந்தாலும், ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உம்மை நான் பாடி உயர்த்துவேன், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என் இருதயம் ஆயத்தப்படட்டும், என் இருதயம் கர்த்தரை பாடுவதற்கு ஆயத்தப்படட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எந்த நேரமும் எந்த நிலைமையிலும் நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நல்ல நிலைமையில் நீங்கள் வச்சிருக்கும் போதே நான் அமைதியாக துதிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல், ஆண்டவரே நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமை மாறி எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா நிலைமையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் எனக்கு வரட்டும். சொல்லுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்ல கை தட்டி பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும். கை தட்டுற சத்தமே கேட்கல. உங்க கை தட்டுற சத்தம் எழும்பட்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான். உங்க கை தட்டுற சத்தம் கேக்குதா? நல்ல சகோதரர்கள் நல்ல கை தட்டி பாடுங்க. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே,
தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். உண்மையா சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரை உயர்த்துவேன். அவர் நல்லவர், அவர் பாதுகாப்பார், அவர் எனக்கு போதும், அவர் என் கேடகம், அவர் என் கோட்டை, அவர் நல்லவர், அவர் ஒருபோதும் தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல, அவர் நல்லவராய் இருக்கிறார். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். சொல்லுங்க, இந்த வேளையிலும் துதிப்பேன். நான் வாழ்த்தினாலும் துதிப்பேன், மற்றவங்க என்ன தூற்றினாலும் துதிப்பேன். ஓ, என்ன மற்றவங்க எப்படி பேசினாலும் சரி, நான் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை பாடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் நிலைமையில நான் இருந்தாலும் மன ரம்மியமா உமக்குள்ள சந்தோஷமா நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதித்து கொண்டே இருப்பேன். துதியின் அபிஷேகம் இறங்கட்டும், துதியின் அபிஷேகம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆரா மாசா தரா காட்டா பாரா ஐபா பாரா ஹபருதி ஹெரே பர கரான ரபாத்தர மராக்கதர பலா ரபாத்தர மாத்ரா காத பாவுதுர கபோலிதி அந்துவாதா தூன மசகல ஹுரியா பரா அபரபரபராத்தியா லூனர ஷகமோனி காடல தன ரபா. ஆமென். சூழ்நிலைமையை மாற்றுகிற அந்த தேவ பிரசன்னம் நீ துதிக்கும் போது உன்னை மூடும். ஆல் பன்பராத ஊரஸ்ய ஹல்ப ரோடதனி ரிதோபகலகனி மஸ்ஸாந்த ரோபலா ஏ மபரக மனா சேப லபருதியாந்தரபா. ஆமென். உன் சூழ்நிலைமையை நினைச்சு 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 நீ புலம்பாம அந்த சூழ்நிலைமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைமையில நீங்க வச்சிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மற்றவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், நிந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மற்றவர்கள் என்னை கேவலமா பேசுறாங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சொல்ல பழகு. கர்த்தர் அந்த நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து, உன்னை கேவலப்படுத்தினவங்க, உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியில உன் தலையை உயர்த்தி, ஓ ஹalleluya, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தருவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க வாயை திறந்து. தகப்பனே, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். நீங்க என்ன செஞ்சாலும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நல்லதுக்கு தான்ப்பா நடக்கும். ஆனபடினால நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சொல்லுங்க, ஆனபடினால. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எப்பையும் எனக்கு குறைவு வந்தாலும் சரி, நிறைவு வந்தாலும் சரி, வாழ்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, என்னைய தூற்றினாலும் சரி, என்னை ஏற்றி பேசினாலும் சரி, உமக்கு ஸ்தோத்திரம். நான் மன ரம்மியமாகவே இருப்பேன். சொல்லுங்க, மன ரம்மியமாகவே இருப்பேன். சிலர் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், ஏற்றுக்கொண்டாலும், வாழ்ந்து என்னை வாழ்த்தினாலும், என்னை தூற்றினாலும், நான் உமக்குள்ளே எப்பவும் சந்தோஷமா இருப்பேன் அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க. என் மனசு அப்படிப்பட்டதான ஒரு பக்குவமான நிலைமைக்கு மாறட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பக்குவத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்கப்பா. சொல்லுங்க, எனக்குள்ள அந்த கிருபையை தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya. சிங்கங்களின் மத்தியில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு கர்த்தரை துதிக்கிறான். ஹalleluya ஹalleluya. வீணையே, சுரமண்டலமே, எழும்புங்கள்னு மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறான். ஹalleluya ஹalleluya.
ஆண்டவருக்கு முன்பதாக என் இருதயம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கப்பா. உங்களை துதிக்கிறதற்கு பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள அவரை பாடி மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நானும் அப்படியாய் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. எப்போதும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்போதும் நான் உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் உம்மை துதி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கத்தக்க ஒரு மன நிலைமை எனக்குள்ள வரட்டும். சொல்லுங்க, வரட்டும். புலம்பல் மாறட்டும், வருத்தங்கள் ஒழியட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே, இழப்புகள் எல்லாம் ஆண்டவரே துதியா மாறட்டும். நீ எடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த காரியத்தை நான் இழந்தேன், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த நஷ்டம் எனக்கு வந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம்னு கஷ்டப்படாம சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன நஷ்டம் வந்தவொடனே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த மனசு பொருளாசையில் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, இந்த நஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சொல்லுங்க, இந்த நஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கஷ்டத்திலும் மத்தியிலும் நீங்க கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, நன்றி. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். இயேசு ராஜா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், பிறர் தாழ்த்தும் போதும் துதிப்பேன். சொல்லுவீங்களா? வாழ்த்தும் போதும் துதிப்பேன், பிறர் தாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். சத்தமா உம்மை துதிப்பேன். இப்பொழுதாயிலும் பாடுங்க. நன்றி நன்றி நல்ல வாயை திறந்து சத்தமா நாள் முழுவதும் துதிப்பேன். இயேசு ராஜா உம்மை துதிப்பேன். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே பரிகாரியே பலியானிரே பரிகாரியே பலியானிரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுவதும் துதிப்பேன். இயேசு ராஜா உம்மை துதிப்பேன். ஆமென். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். இயேசு ராஜா உம்மை துதிப்பேன். நல்ல ஒரு கைதட்டல் அப்பாவுக்கு. எந்த சூழ்நிலைமையிலும் நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நிலைமையை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்குள்ள வச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில என்ன ஆண்டவர் அழைத்து வந்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த இழப்பை சந்திக்க வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நன்மையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபத்திலிருந்து காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களின் வழியாய் நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாய் ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் நிரம்புவதாக.
அதன் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல நம்முடைய உள்ளம் துதிக்கட்டும், அடுத்து இல்லத்துல எப்பொழுதும் துதி எழும்பட்டும். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல எப்பொழுதும் துதி கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அது உள்ளத்தை நிரப்பி நிரப்பி உள்ளத்திலிருந்து துதி எழும்பிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவாலயத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்துல எப்பொழுதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, தேவனை துதித்து கொண்டே, தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கணும். உங்க வெளிச்சம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய துதிங்கிற வெளிச்சம் எழும்பட்டும், எப்பயும் எரியட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அது அணையவே கூடாது. அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் காட், அவருடைய அந்த 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 தேவ சமூகம் உங்க வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பிரசன்னத்திலேயே இருக்கணும்னா நீங்க தேவனை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எப்போதும் ஸ்தோத்திரம், எப்போதும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். எப்ப ஆராதனைக்கு போவோங்கிற ஆசையோடு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்ற, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை எந்த நேரத்திலும் ஆயத்தத்தோடு உம்மை துதிக்க ரெடியாக இருப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் இனி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் எங்களை இந்த மாதம் முழுவதும், இனி வருகிற மாதமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. பாடிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாயிலையும் எப்பொழுதும் பாடல் முணுமுணுத்து கொண்டே இருக்கட்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஆலோசனை கொடுக்கிறாரே, அப்படிப்பட்டதான அனுபவங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் மகிமை படுவாராக என்று சொல்லிக் கொண்டே இருக்க என்று ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளத்திலிருந்து வர ஆண்டவர் அருள் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. எங்களை துக்கத்துக்குள்ள, எங்களை ஆண்டவரே அப்படியே கஷ்டத்துக்குள்ள வைக்க விரும்பாம, அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை இன்பமாய் ஆண்டவரை மாற்றுகிறதற்காய் நீர் கொடுத்த வழிக்காக ஸ்தோத்திரம். அந்த நிலைமையிலும் கர்த்தரை துதித்து அந்த நிலைமையை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மறவாமல் நினைப்பவர்